அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு சாப்பிடுவதற்காக ஏதாவது ஒரு தின்பண்டத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க. பிள்ளைகளுக்கு மத்தியில் பங்கு வைப்பாங்க. அதில் தனக்கு பிடித்தமான அந்த பிள்ளைகிட்ட மட்டும் அந்த பங்கு வச்சதில் ஏதாவது அந்த தாயோ அல்லது தந்தையை எடுப்பாங்க, விளையாட்டாக எடுப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த புள்ள அந்த எடுத்துக்கொண்டதை கூட பொருந்தி கொண்டு பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் உடனே அதை நெஞ்சோடு அணைச்சி அந்த தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் என் புள்ள தாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பங்கை கூட என்ன செய்வோம், திரும்ப அவங்களுக்கு கொடுப்போம். இது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. இந்த மாதிரி தான் படைத்த ரப்புல் ஆலமீன் பனு சலீம் கூட்டத்தை சார்ந்த ஒரு நபர் அறிவிக்கிறதாக, ஒரு சஹாபி அறிவிக்கிறதா அந்த ஹதீஸு முஸனத் இமாம் அஹ்மத் மற்றும் பைஹகி ஷுஅபல் அந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். இன்னல்லாஹ தபாரக வ தஆலா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா யப்தலி அப்தஹு பிமா ஆதாஹு, அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு கொடுத்த அந்த ஒன்றையும் எடுப்பதின் மூலமாக சோதிப்பானாம். எப்படி பெற்றோர்களை தம் பிள்ளைகிட்ட கொடுத்து அவன் என்ன செய்கிறான்னு சொல்லி எடுக்கையில் பார்க்குறோம் அல்லவா, அந்த மாதிரி படைத்த இறைவன் ஒரு அடியானுக்கு கொடுத்த அந்த பொருளை அதை எடுப்பதின் மூலமாக சோதிப்பான். ஃபமன் ரவிய, யார் அந்த எடுக்கிறத பிமா கசமல்லாஹு அஸ்ஸ வஜல்ல லஹு, கண்ணியம் மிகுந்த ரப்புல் ஆலமீன் எதனை நம்மளுக்கு பங்கு வைத்தானோ அந்த இதனை யார் பொருந்தி கொள்கிறாரோ, பரவாயில்ல அல்லாஹ் தானே எடுத்தான் அவன் நம்மளுக்கு தருவான்னு சொல்லிட்டு யார் அந்த இடத்துல பொறுமையாக இருந்து பொருந்தி கொள்கிறாரோ, பாரகல்லாஹு லஹு பாரகல்லாஹு ஃபீஹி லஹு, அல்லாஹ் அந்த மனுஷனுக்கு எதனை கொடுத்தானோ அதில் பரக்கத்து செய்கிறான். வவஸ்ஸஅஹு, அதனை விசாலமானதாக ஆக்குகிறான். அவங்க சொன்னாங்க அவனுடைய பொறுமை அவனுடைய சோதனை பொருந்தி கொண்டா அதில் அல்லாஹ் நம்மளுக்கு பரக்கத்து செய்வதோடு மட்டுமல்லாமல் அவன் கொடுத்ததை விசாலமானதாக ஆக்குகிறான். ஒமன்னம் ஏறல, யார் அதனை பொருந்தி கொள்ளலையோ அல்லாஹு தாலா எந்த விதமான பரக்கத்தும் அவர்களுக்கு செய்வது கிடையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனால் தான் நம்மளில் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் மாத இறுதியில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்ப்போம். சில நபர்கள் கொஞ்சம் நெஞ்ச சம்பளம் தான் வாங்குவாங்க, ஆனால் அதுலேயும் அவங்க நிம்மதியாக வாழக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். எதனால் சொன்னால் இறைவன் கொடுத்ததை நம்ம பொருந்தி கொண்டா இறைவன் பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ்.